ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, உனக்கு என்ன வேணுமோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு தானே இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டாய். கண்டிப்பா 7 பிறவிகளிலும் உனக்கு கிடைக்காத சந்தோஷம் இப்போது 8 திக்கிலும் இருந்தும் வெற்றி முரசாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்ட உனக்கு உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பை இந்த வராகி அம்மா நான் ஏற்றுக்கிறேன். அளவுக்கு அதிகமாக இனிமேல் நீ எதையும் யோசித்து வருத்தவோ குழம்பப்படவோ தேவையே இல்லை. ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக திட்டம் போட்டு செய்ய பழகு. தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுகிறதையும் வாக்குவாதம் செய்வதையும் நிறுத்திவிட்டு ஒவ்வொரு நிமிஷத்தையும் உனக்காக என்ன செய்யணும்னு யோசிக்க பழகு. எல்லா வேலைகளையும் சரியாக யோசித்து நீ சிறப்பாக செய்யும்போது அதுவே உன் வாழ்க்கையில் நீ பாதி வெற்றி பெறுவதற்கு வழிகாட்டியாக மாறிடுமே செல்லமே. நேரம்தான் உனக்கு முதல் முயற்சி. அப்புறமா தான் நீ செய்யக்கூடிய செயல்கள் உனக்கு வெற்றியை தரும். நேரத்தை சரியாக பயன்படுத்து. உன் வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை எடுத்து கொஞ்சம் சேர்த்து வை. தேவையில்லாத செலவுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமே குறைச்சிக்கிட்டு வந்துடு என் செல்லமே. ஒவ்வொரு மாதமும் இவ்வளவுதான் செலவு செய்யணும், இதுக்கு மேலே செலவு செய்யவே கூடாதுன்னு ஒரு திட்டத்தை போடு. உன் எதிர்காலத்துக்காக நீ சேர்த்து வைக்கும்போது நாளைக்கு நீ யாரையும் எதிர்பார்த்து நிற்கணுன்ற அவசியம் இருக்காதல்லவா. இன்னைக்கு நீ செய்யக்கூடிய சிறிய சேமிப்பு தான் நாளைக்கு பெரும் செல்வமாக மாறி உன் வாழ்க்கையில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. நீ யாருக்காக எவ்வளவு வேணாலும் அள்ளிக்கொடு, என்ன வேணாலும் உதவி செய். ஆனால் உனக்காகவும் கொஞ்சம் எடுத்து வைக்க பழகு. செலவை கட்டுப்படுத்திக்கிட்டு எதில் முதலீடு செஞ்சால் நம்ம வருங்காலத்தில் வயசாகும் போது உட்காந்து சாப்பிட முடியுன்ற அந்த சிந்தனையை யோசித்து அதற்காக கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைக்க பழகு. தினமும் புதுசாக எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து கற்றுக்கிட்டே இரு. வாழ்க்கைனா தோல்வி வரதான் செய்யும், நினச்சதற்கு மாறாக பல விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் பார்த்து துவண்டு போயிடாம இன்னும் சம்பாதிக்கிறதுக்கும் சேர்த்து வைக்கிறதுக்கும் என்ன செய்ய முடியும்னு புது வழிகளை யோசித்து அதற்காக நீ நேரத்தை செலவிடு. எப்போதும் உன்னை நீ மதிக்க கற்றுக்கோ. யார் உன்னை தப்பாக நினச்சாலும் மட்டம் தட்டி பேசினாலும் கூட உன்னை நீ உயர்வாக நினைக்கணுமே செல்லமே. உன்னுடைய மதிப்புங்கிறது அடுத்தவங்க பாராட்டுறதுல இல்லை. அடுத்தவங்க பாராட்டினாங்கன்னா அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை ஒரு சிலர் நிஜமாகவே உன் மதிப்புக்காக உன்னை பாராட்டலாம், ஒரு சிலர் சும்மாவே உன்னை பாராட்டலாம், மட்டம் தட்டி கூட பேசலாம். எது எப்படி இருந்தாலும் யார் பாராட்டையும் யாருடைய தாழ்வான வார்த்தைகளையும் தாழ்த்தி பேசுகிற வார்த்தைகளையும் நீ யோசிக்க வேண்டாம். அமைதியாக உனக்காக நீ உழைக்க பழகு. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியையும் மகிழ்ச்சியையும் இந்த வராகி அம்மா உனக்கு எந்த குறையும் இல்லாமல் கொண்டு வந்து சேர்த்துறேன். உன் இலக்கை அடைவதில் நீ உறுதியாக இரு. உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போதும் சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் தூங்கிடு. அதுதான் உன் உடம்புக்கும் மனசுக்கும் முதல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும். சாப்பிட்றது என்ன ஆக போகுது, ஒருவேளை சாப்பிடாமல் இருந்தால் என்ன ஆக போகுது, ஒரு நாளைக்கு தூங்காமல் இருந்தால் என்ன ஆக போகுதுன்னு நீ எதையுமே சாதாரணமாக அலட்சியமாக நினைக்காத. சின்ன விஷயங்களை நீ சாதாரணமாக அலட்சியப்படுத்தினா அது உன் உடம்பு சோர்வுக்கும் மனசு கூட தளர்ந்து போகிறதுக்கும் காரணமாக ஆகிடும். மூளை சரியாக செயல்படாது, சுறுசுறுப்பாக இல்லாமல் போயிடுவ, கவனம் எல்லாம் குறைஞ்சி போயிடும். அதனால தான் சரியாக தூங்கு, சரியாக சாப்பிடுன்னு சொல்கிறேன். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி உன் வேலைகளை நீ சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா கோபமும் மன அழுத்தமும் கூட உன் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுமே செல்லமே. நினைவாற்றலை உனக்கு அதிகப்படுத்திக்கணும்னா வேலைகளை சிறப்பாக சரியாக செய்ய பழகு. உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் மனசில் ஏதாவது வருத்தங்கள் வந்தாலும் அதை தாண்டி உன்னுடைய செயல்களை சிறப்பாக செய்யணுன்ற சிந்தனையை மட்டும் நீ உனக்குள்ளே வச்சுக்கோ. உன்னை மதிக்காதவங்களை பற்றி நீ யோசிக்காதே. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அந்த அவமானத்தையே உனக்கான எரிபொருளாக்கி அதில் உன் தோல்வியை எல்லாம் வெறிச்சு பொசுக்கி சாம்பலாயிட்டு வெற்றியை பெற தயாராகு. யார் மேலேயாவது உனக்கு கோபம் வரும்போது அந்த கோபத்தை வார்த்தைகளால் வெளிப்படுத்திடாம அந்த கோபத்தையே மனசில் வச்சு அதை உனக்கு சக்தியாக மாற்றிக்கிட்டு அதன் மூலமாக நீ ஜெயிச்சு காட்ட தயாராகு. யாருக்கிட்டையும் நீ வார்த்தைகளால் பதில் பேச வேண்டாம், சாதனையால் காட்டு. யாரையும் வெறுக்காதே. உன்னால் முடியாத விஷயத்தை
வேறு யாராலையும் செய்ய முடியாது, எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாக செய்ய முடியுன்ற அந்த நம்பிக்கை எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும் என் தங்கமே. உன் வாழ்க்கைக்கு உயர்வை தராத, உனக்கு முன்னேற்றத்தை தராத எந்த விஷயத்தையும் கையில் எடுத்துக்க வேண்டாம். உன் வளர்ச்சியும் உன் வெற்றியும் தான் மற்றவங்களை பழிவாங்கிறதுக்கான சிறந்த விஷயம். அடுத்தவங்களை பழிவாங்கிறதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்படாத. நீ வாழ்க்கையில் வளர்ந்தாலே, வெற்றி பெற்றாலே அது அவங்களுக்கு சரியான பதிலாக இருக்கும். சிக்கல்களையும் சிரமங்களையும் தாண்டி உனக்கான சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். பொறுமையாக இருப்பவர்களை எல்லாம் காலம் கண்டிப்பாக சோதிக்க தான் செய்யும். ஆனால் நீ அமைதியாக உழைக்கும் போது உன் வெற்றி சத்தமாக பேசும். அமைதியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்கு இந்த வராகி அம்மா அழகான வெற்றிகளை மிகப்பெரிய அளவில் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அடுத்தவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை எட்டி பார்க்காதே. உன்னோட இலக்கை மட்டும் பாரு. நீ உயர்வதற்கு என்ன செய்யணுங்கிறத பற்றி மட்டும் யோசி. வாழ்க்கையில் உழைக்கிறவன், முயற்சி செய்கிறவன் ஒருபோதும் தோத்ததா சரித்திரம் கிடையாது. முயற்சி செய்யும் எல்லாருக்கும் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீரும். வாழ்க்கை அவ்வளவு சுலபம் அல்ல. யாரும் உனக்காக வந்து போராட மாட்டாங்க. கஷ்டம் மட்டும்தான் உன்னை வலுப்படுத்துவேன் தங்கமே. கஷ்டத்தை தாண்டி உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கிறதுக்கு இந்த வராகி அம்மாவும் கண்டிப்பாக வழிகாட்டுறேன். ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு மன அழுத்தத்தை கொடுக்குது, மனசை வருத்தப்படுத்துது, கஷ்டப்படுத்துதுன்னா உட்காந்து கொஞ்ச நேரம் அழுதுட்டு தைரியமாக எந்திரிச்சு நில்லு. கொஞ்ச நேரம் அழுதாலே மனசில் இருக்க பாரம் எல்லாம் லேசாயிடும். அழுகிறது ஒன்றும் கோழைத்தனம் அல்ல. எப்போவாவது ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் தனியாக உட்காந்து அழுது கண்ணை தொடச்சிட்டு நீ தைரியமாக எந்திரிச்சு அதுக்கப்புறம் வேலையை செஞ்சினா கண்டிப்பாக அந்த வேலையில் உனக்கு வெற்றியே உண்டாகுங்கிறத புரிஞ்சுக்கோ. விடாமுயற்சியோடு வாழும் உனக்கு நான் ஒருபோதும் தோல்வியை வரவிட மாட்டேன். உன் மனசில் இருக்க பயத்தை போக்கி உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். துன்பம் துயரம் அனைத்தும் மறைஞ்சு போய் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. உன் மனசில் கவலையாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, பாரமாக இருக்குன்றதுக்காக எல்லா விஷயங்களையும் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்காத. அடுத்தவங்க கிட்ட உன் மன கஷ்டத்தை நீ சொல்லும்போது அது கண்டிப்பாக உன் மனசை லேசாக்குவது போல் உனக்கு தெரிஞ்சாலும் அதுக்கப்புறம் அது உனக்கே பிரச்சனையாக மாறிடும். அதனால் உன் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நீ யாரிடமும் சொல்ல வேண்டாம். எல்லா விஷயங்களையும் யோசித்து பார்த்து கவனமாக பேசு. தேவை இருக்கிற வரைக்கும் தான் நீ சொல்கிறதையெல்லாம் சரி சரின்னு கேட்டுக்கிட்டு தேவை முடிஞ்ச பிறகு உன்னை தூக்கி எறிய தயங்காத மனிதர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்றதை மறந்துட வேண்டாம் என் செல்லமே. உனக்கு என்ன வேணும்னாலும், உனக்கு எது தேவைப்பட்டாலும் அதை இந்த வராகி அம்மா என்கிட்ட வந்து சொல்லு. உனக்கான நல்லதை நடத்தி தரதானே இந்த வராகி அம்மா இருக்கேன். யார் உன்னை வெறுத்தாலும், யாருக்கு உன்னை பிடிக்கலேனாலும் அதுக்காக நீ கவலைப்படாத. ஏன்னா அடுத்தவங்களுக்கு பிடிக்கிறதுக்காகவா நீ பிறந்திருக்க? அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவா நீ பிறந்திருக்க? கண்டிப்பாக இல்லை. உன் வாழ்க்கையை வாழ்வதற்காக நீ பிறந்திருக்கிறாய். உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச விதத்தில் வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. இந்த உலகத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை ஓரளவுக்கு சுகமாக இருக்கலாம். வெளியே போனாலே வாழ்க்கை உன்னை அவ்வளவு நிம்மதியாக வாழ விடாதுதான். நெரிசல் நிறைஞ்ச பேருந்தும் சூடான சூரியனும் சோர்ந்த உடலும் உன் மனசை சோர வச்சாலும் கூட இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு இறை பக்தியோடு உனக்குள்ள நீதான் தைரியத்தை கொடுத்துக்கணும். பொறுமையாக உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ்ந்து ஜெயிக்க தயாராகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும் போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. எப்போதுமே எல்லா உறவுகளும் நீ முக்கியம்னு நினைக்கிற நல்ல விஷயந்தான். ஆனால் மறுபடியும் உன் மனசு காயப்படும்படியாக அவங்க பேசுகிறாங்க, உன் மனசை நோகடிக்கிறாங்க, உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு தெரியும் போதும் கூட மறுபடியும் அவங்கள உறவுகள்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஏன் நினைக்கிற? நீ அவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அவங்க உனக்கு கொடுக்க நினச்சிருந்தா கண்டிப்பாக உன் மனசு காயப்படும்படி பேசியிருக்க மாட்டார்கள் தானே. எப்போதுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. கண்ணாடியை எத்தனை முறை உடைச்சாலும் மறுபடியும் ஒட்ட வைக்க முடியும். ஆனால் ஒட்ட வச்ச கண்ணாடி முதல்ல இருந்த மாதிரி பழையது போல் அழகாக தெரியாதுங்கிறத மறக்க முடியாது தானே. அதே போல தான் உறவுகளும். சண்டை போட்டுட்டோம் அல்லது மனசு காயப்படும்படி பேசிட்டாங்கன்னா
மறுபடியும் அவங்க என்ன பேசினாலும் உன் மனசு ஆறாதுங்கிறது போலதான் நீயும் யார் மனசும் கஷ்டப்படும்படி பேசிடாதே. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மாறி உனக்கான நல்லது நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில தேவையானது தேவையற்றதுன்னு எதுவுமே இல்லை. உனக்கான தேவை எது, உனக்கு தேவையில்லாதது எதுங்கிறத நீ தான் முடிவு செஞ்சு அதற்கேற்றாற் போல உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கணும். தேவையான விஷயங்களை தேடிப்போ, தேவையில்லாத விஷயங்களின் மீது கவனம் செலுத்தாதே. கூட இருக்கவங்க நல்லவர்களா அல்லது நல்லவர்களாக நடிக்கிறவங்களான்றதை புரிஞ்சுக்கோ. ஏன்னா இந்த உலகத்திலே மிகவும் ஆபத்தான பயணம் எதுனா நல்லவர்களாய் நடிக்கும் போலியான மனிதர்களை நீ நம்பி வாழ்வதுதான். கூட இருக்கிறவங்க எண்ணங்கள் எப்படி இருக்கு, அவங்க சிந்தனைகளும் செயல்களும் எப்படி இருக்குன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. உன் எண்ணங்களை நீ சரியா வச்சுக்கிட்டாலே அது உன் வாழ்க்கையை அழகாக்கிடும். நல்ல எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ நல்லபடியா வாழ தயாராகு. நீ யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சில மனிதர்கள் நீ முன்னால் நீ அவமானப்படும் போது நான் அமைதியா இருக்கேன், அடுத்தவங்க அவமானப்படுத்தும் போது அவங்க பேசுகிற வார்த்தைகள் மூலமாக அவங்க உன்னை என்னவா நினைக்கிறாங்க, அவங்க மனசுல உனக்கு எப்படிப்பட்ட இடத்தை கொடுத்துருக்காங்கன்றத நீ தெளிவா புரிந்துக்கலாம் அல்லவா. வாழ்க்கைனா எதையாவது சாதிச்சே ஆகணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு திருப்தியாக வாழ்வது கூட இப்போது இருக்கிற இந்த கலிகாலத்தில் ஒரு சாதனை தான். ஏன்னா வாழ்க்கையில 1000 பிரச்சனை, குறை, குற்றம், சண்டை, சச்சரவு எல்லாமே இருக்கும். ஆனால் அதை தாண்டி நீ தான் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ தயாராகணும். வாழ்க்கை எப்போதும் நேர்மையாக வாழ்பவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், நேர்மையாக இருக்கிறவங்களை அழுக வைக்கும். ஆனால் நேரத்துக்கு ஏத்தாற் போல மாற்றி மாற்றி பேசி நடிக்கிறவனெல்லாம் நல்லவன்னு சொல்லும் இந்த உலகம் அவங்கள நல்லா வாழ வைக்கவும் செய்யும். நல்ல பிள்ளையாக நேர்மையாக வாழும் உன்னை யார் காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் அழுக வச்சாலும் உனக்கு துணையா இந்த வராகியம்மா நான் வந்து நிற்பேனேன் செல்லமே. உனக்கான நியாயத்தையும் உனக்கான நல்லதையும் அடுத்தவங்க தருவாங்கன்னு எதிர்பார்க்காதே. அவங்கவுங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர அவங்க வாழ்க்கை எப்படி சந்தோஷமா குறைவில்லாம நிறைவா வாழணும் தான் யோசிப்பாங்களே தவிர உனக்கு எது நல்லது, உனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும், உனக்கு என்ன பிடிக்கும்னு இங்க யாருமே யோசிக்க மாட்டாங்க. நீ தான் உன் வாழ்க்கையை இன்பத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ முயற்சி செய்யணும். யாருக்கிட்டையும் அதிகமாக உரிமை எடுக்காதே, அதிக அன்பை எதிர்பார்த்து போகாதே. அன்பை எதிர்பார்த்தாலும் உரிமையை எதிர்பார்த்தாலும் அங்கே நீ வெறுப்பாய் வெறுக்கப்படுவாய். உன் வேலைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்க தயாராகு. எல்லா வகையிலும் உனக்கு நல்லதை செய்வதற்காக இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது கஷ்டமாக இருக்கும் உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரமே நல்லபடியாக மாறதான் போகுது. உனக்கு ஒளிமயமான அழகான அர்த்தமுள்ள வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எந்த விஷயத்தையும் யோசிச்சு பயப்படாம இருந்தாலே உன் வாழ்க்கை நிம்மதி நிறைஞ்சதா இருக்கும். பயம் இல்லாத போதுதானே உன் வாழ்க்கையை உன்னால் அனுபவிச்சு வாழ முடியும். சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் வாழ தயாராகு. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டாலோ அல்லது எதையாவது பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலோ அதை பற்றி மற்றவங்க கிட்ட கேட்க தயங்காதே. கேட்கும்போது உனக்கு ஒரு புரிதல் வரும், தெளிவு வரும். எந்த விஷயத்திலும் பயம் கொள்ளவோ கலக்கம் கொள்ளவோ தயங்கவோ கூடாது. பயமும் கலக்கமும் தயக்கமும் உனக்கு தோல்விகளை கொடுக்கும் விஷயங்கள்ங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ.